நம்ம தர்மத்தினுடைய பெருமைகள் தெரியல. மாற்று மதங்கள் எம்மதமும் சம்மதம் தான், அது வேற. ஆனா நம்ம மதம் பத்தி நமக்கு நல்லா தெரியணும் இல்லையா? நம்முடைய கலைகள், நம்ம நாட்டுல பிறந்த சாஸ்திரங்கள் என்ன, இப்ப நம்ம புராண இதிகாச கதைகளுடைய கதாபாத்திரங்கள் என்ன. இப்ப நம்ம அயன் மேன் படம் வருது, ஸ்பைடர் மேன் படம் வருது, எல்லாரும் போய் பாக்குறீங்க இல்லையா? கேரக்டர்ஸ்லாம், எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு தெரியும், தப்பில்லை, என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. அதே மாதிரி நம்ம புராண இதிகாசங்கள்ல வர கேரக்டர்களும் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி வெளிநாட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. அந்த யூரோப்போ, யுஎஸ்ஏவோ, யூகேவோ, அந்த நாட்டுல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நாட்டுல இருக்கிற கோவில்கள்லாம் அல்லது ஆலயங்கள்லாம் என்னென்னு தெரியும், ஓவியர்கள் யார் யாரு தெரியும், கவிஞர்கள் யார் யாரு தெரியும், மன்னர்கள் யார் யாரு தெரியும். இந்த நாட்டுல என்ன தத்துவம் புதுசாக வந்தது, இந்த உலகத்துக்கு நாம் என்ன கத்துக் கொடுத்திருக்கோம், இந்த நான் வாழற ஊர்ல சிறந்த கோவில் எது, எது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடம், சிறந்த பள்ளி எது, நம்ம ஊருக்கு என்ன அடையாளம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர் குழந்தைகள் எல்லாருக்குமே இது தெரியுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அது நம்முடைய சொத்து. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய கல்வி முறையை அடியோட மாத்திட்டாங்க. என்ன ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய கவிஞர்கள், நம்முடைய ராஜாக்கள், நம்முடைய கோவில்கள் எல்லாம் ஒரு மாத்து கம்மி தான் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைச்சிட்டாங்க. இன்னும் அதுல இருந்து நம்ம மீளல. அதுல இருந்து மீள்வதற்கான ஒரு சிறந்த உபாயம் எது? பக்த மண்டலி. பாரதியார் சொல்வார் ஒரு பாட்டுல, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வார், உனக்கு ஷேக்ஸ்பியர் தெரியுமா? வெரி குட். அரிஸ்டாட்டில் தெரியுமா? சாக்ரட்டிஸ் தெரியுமா? வெரி குட். அவங்க தான் மேதைகள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா உனக்கு திருவள்ளுவரும் தெரியணும், ராஜராஜ சோழனும் தெரியணும் இல்லையா? தஞ்சை பெரிய கோவில் தெரியணும், எல்லாமே தெரியணும். நீ மேற்குலகத்துல உனக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மண், இன்னொரு பண்பாடு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதற்கு நிகரா உன்னுடைய சொந்த நாட்டுல ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்த மன்னர்கள் யாரு எல்லாம் தெரியணும் உனக்கு. சயின்டிஸ்ட் ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னா பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்தா சொல்றோம். தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், பெரிய சயின்டிஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம நாட்டுல இருந்திருக்காங்களா? நம்ம கல்வி முறை அது அப்படியே மறக்கடித்து விட்டது. இருந்திருக்காங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. சர் சி வி ராமன் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. கணித மேதை ராமானுஜன் சார் சொல்றாரு. எத்தனை பேருக்கு ராமன்? நிறைய பேருக்கு மேத்தமேட்டிஷியன் மேற்குலகத்தை தான் பாக்குறோம். கல்கட்டால இருந்தாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே ஆரியபட்டா, பாஸ்கரா அப்படின்னு பெரிய கணித மேதைகள்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அமைப்புகளோட சேரும் போதுதான் அந்த மாதிரி தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால சேரும். இது நம்ம நாட்டுடைய சொத்து. எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்? எல்லாமே. எத்தனை பேருக்கு சைவ சித்தாந்தம் தெரியும்? நம்ம நாட்டுல முளைச்சது, நம்ம நாட்டுல தோன்றிய ஒரு தத்துவம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. வேதங்கள் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? வேதங்களும் நீங்க மெதுவா குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை சார். வேதங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? உபநிடதங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனையோ மேலை நாட்டு அறிஞர்கள், மேக்ஸ் முல்லர் ஒரு ஜெர்மனியை சேர்ந்த அறிஞர் வேதங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு சொன்ன பிறகுதான் அது தெரிஞ்சது. பகவத்கீதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால என்ன பலன் சார்? உடனடியா பலன் கிடைக்காது. இதனால நீங்க பணம்லாம் சம்பாதிக்க முடியாது, பின்னால அது வரலாம். ஆனா இது உங்களுடைய பர்சனாலிட்டியை செதுக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கணும் இல்லையா? நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன், இது என்னுடைய தாய்மொழி தமிழ், இதுல திருக்குறள் என்கின்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, பகவத்கீதை தோன்றிய மண் இது, ராமானுஜன் தோன்றிய மண் இது, காந்தி, வஉசி, பாரதி போன்ற பெரிய ஞானிகள். எத்தனை பேருக்கு வள்ளலார் தெரியும்? எத்தனை பேருக்கு தாயுமானவர் தெரியும்? தெரியாது. அதையெல்லாம் நாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போகணும். இது கோயில் மட்டும் இல்ல, ஒரு பெரிய சுரங்கத்துக்கு நுழைவதற்கான ஒரு வாயில் இது. இந்த பக்த மண்டலி அதைத்தான் செய்கிறது.
இந்த பக்த மண்டலி அமைப்பு நடத்துகின்ற வகுப்புகள்ல தைரியமாக உறுதியாக தங்களுடைய குழந்தைகளை சேர்த்திருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த சிரம் தாழ்த்திய வணக்கம். மேடம் சொன்னாங்க we are second parents அப்படி சொன்னாங்க. அதோட இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், parents are second teachers. எல்லா ஆசிரியர்களுக்குள்ளும் ஒரு பெற்றோர் இருப்பாங்க, அதே போல எல்லா பெற்றோர்களுக்குள்ளும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தயவு செய்து அதை அந்த ஆசிரியரை கூட்டி வைக்காதீங்க, கூட்டி வந்துருங்க. அதுதான் மேடம் சொன்னது. அவங்க ஒரு பக்கம் நாணயத்தோட ஒரு பக்கம் சொன்னாங்க, நான் இன்னொரு பக்கம் சொல்றேன். நம்முடைய எதுக்கு தமிழ்ல பேசினா யாரு மதிப்பா, இங்கிலீஷ்ல பேசினாதான் கெத்து அப்படிங்கிற உணர்வை முதல்ல பெற்றோர்கள் கைவிடணும். அதுக்காக இங்கிலீஷ் வேண்டாம்னு நான் சொல்லல, இங்கிலீஷும் தேவை இந்த உலகத்துக்கு. அது தேவையான அளவு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக அவங்க தாய்மொழியை விட்டு கொடுக்கணும்னு இல்லையே. நம்மள மாதிரி தமிழை புறந்தள்ளி நீங்க மற்ற மொழிக்காரங்களை பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும், ஆனாலும் அவங்களுக்குள்ள பேசும்போது அவங்க தாய்மொழியில தான் பேசுவாங்க. நம்ம அதை செய்யறோமா அல்லது கூச்சப்படுறோமான்னு நாமளே நமக்கு கேள்வி கேட்டுக்கணும். எல்லாமே என்ன சொல்றது, ஒரு பெரிய வரமாக நம்ம பக்கத்திலேயே இருக்கு. நம்ம மொழியாகட்டும், நம்ம கலைகளாகட்டும், நம்ம சாஸ்திரங்கள் ஆகட்டும், புராண இதிகாசங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பெரிய புதையல். இலவசமா ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நாம் அதை மதிக்கிறோமா அல்லது பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பது நாம நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அதனால பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தை, தொடர்ந்து இது போன்ற சின்ன சின்ன வகுப்புகளுக்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்புங்க. வாய்ப்பு இருக்கும் போது நீங்களே சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பத்தி சின்ன சின்ன கதைகளா, இதிகாச கதைகளா சொல்லிக் கொடுங்க. ஆனா என்ன நீங்க மாற்றம் பண்ணிக்கணும்னா நீங்களும் படிக்கணும். நாம பெற்றோர், இப்ப எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கும் அந்த கடமை இருக்கிறது. பொறுப்புணர்ச்சி தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதான் முக்கியம் சொன்னாங்க இல்லையா. நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதை எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணணும். அதாவது அந்த அறிவுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வெந்தணலால் வேகாது, வெள்ளத்தால் போகாது அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஔவையார் பாட்டு இருக்கு. உங்களுடைய அறிவை நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்க அது இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால உங்க வீட்டு குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சின்ன வயசுல நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்க அப்படிதான் வளர்ந்துருப்பீங்க. என் தலைமுறைக்கோ அடுத்த தலைமுறைக்கோ அந்த மாதிரி பாக்கியம் இல்லை. அது நீங்க உங்க குழந்தைகளுக்கு கடத்தணும். நம்ம பண்பாட்டை பற்றி, பாரம்பரியத்தை பற்றி, கலைகளை பற்றி, சாஸ்திரங்களை பற்றி முதல்ல நமக்கு என்ன வேணும், கெத்து உணர்வு வேணும். அதான் ரொம்ப முக்கியம். அதற்கு நாம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இப்ப பழங்காலத்துல எல்லாம் இப்ப மேடம் சொன்ன மாதிரி பயமுறுத்தி விட்டுருவாங்க, கண்ணை குத்திடும் சாமி. இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, ராத்திரி பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கல அப்படின்னா திடீர்னு லட்சுமி வீடு பூந்து எல்லாரையும் திட்டுவா, அந்த மாதிரி பயமுறுத்தி விட்டுருவாங்க. அது அந்த காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்ப எல்லாரும் பயந்து உடனே செஞ்சிருவாங்க. தெய்வம் பயமுறுத்துமா அப்படி யோசிக்க கூடாது. அப்படி பயமுறுத்தினாதான் நம்ம செய்வோம், அந்த பிராக்டிஸ் நமக்கு வரும். அதுக்காக அப்படி பயமுறுத்தினது. அவங்க நோக்கம் உங்களை பயமுறுத்துறது இல்லை. தெய்வத்தோடைய நோக்கம் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கண்ணை குத்துறது இல்லை, கண்ணை திறக்கிறது தான் தெய்வத்தோட நோக்கம். ஏன் அப்ப கண்ணை குத்துறதுன்னு சொன்னாங்கன்னா, அப்பதான் நமக்கு பயத்தால பயமுறுத்திட்டா நம்ம எப்படியோ அதை செஞ்சிருவோம். அதுக்காக ஒரு உத்தி அது. அதனால அதை தெய்வம் கண்ணை குத்தும், உங்க தெய்வம் அப்படிதான் நம்ம நினைக்க கூடாது. அது நம்மளை இயங்க வைக்கிறதுக்காக ஒரு, இப்ப குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக பூச்சாண்டி வரான்னு சொல்ற மாதிரிதான் அது. உண்மையிலேயே பூச்சாண்டி வெளியில வருமா, என்ன பிடிச்சிட்டு போகுமா குழந்தைய, அப்படிலாம் இல்லை. ஆனா இந்த காலத்துல குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்சஸ் இருக்கு, உடனே கூகுள் பண்ணி பார்த்துருவாங்க இல்லையா. பயமுறுத்தலாம் முடியாது. அப்ப விட்டுடலாமா விஷயத்தெல்லாம் கிடையாது. நாம அவங்களுக்கு விளக்கணும். ஏன் அந்த காலத்துல ஏன் துளசி மாடம் முக்கியம், சும்மா சிம்பிள் உதாரணம். அதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை நாம சொல்லணும். இது அறிவியல்னா அது வெள்ளைக்காரன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை.
நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டாங்க. அதான் வித்தியாசம். விஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இந்த மரபுல இருந்தது. மேலை நாட்டுல அது வேற வேறையா இருந்தது, அவ்வளவுதான். இங்கே அது கிடையாது. நமக்கு அந்த சென்ஸே இல்லைன்னு கிடையாது. நாம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும். ஏன் விளக்க ஏத்துறோம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்பதான் அவங்களுக்கு அறிவு வளரும். ஏன் நம்ம கோவிலுக்கு போகும்போது தீபாராதனை காட்டுறோம், ஏன் மணி அடிக்கிறோம், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. இப்ப என் பொண்ணு அந்த பருவத்துல இருக்கா, 3 வயசு. ஏன் ராத்திரியான இருட்டாகுது, இப்படி ஒரு கேள்வி. நான் என்ன பதில் சொல்றது? ஏன் ஆப்பிள் ரெட்டா இருக்கு, ஏன் ஆரஞ்சா இருக்கு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறா. நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி குழந்தைகள் கேள்வி கேட்கும் போது நீங்க அதை ஊக்குவிச்சே ஆகணும். ஊக்குவிக்கவும் செய்யணும். அதே சமயத்துல நாமளும் பெற்றோர்களும் ஹோம்ஒர்க் பண்ணி சொல்லணும். அப்படி உண்மையா நம்ம சொல்லிட்டோம்னா அது அவங்க மனசுல பதிஞ்சிடும். ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, இதுதான் அந்த வயசு, அந்த 5ல இருந்து அந்த 15 வயசு அந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய முதலீடு நீங்க பண்றது, இதற்கான ரிட்டர்ன்ஸ் பின்னால கிடைக்கும். ஒரு விதை மாதிரி, விதை தூங்கின உடனே முளைக்கிறது இல்லை. ஆனா விதைய விதைக்கணும், தொடர்ந்து அதற்கு நீர் ஊற்றணும், வெளிச்சம் மேல படணும், காற்றோட்டம் இருக்கணும். அது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. இன்றைக்காவது ஒரு நாள் அது முளைக்கலாம், எப்போ நமக்கு தெரியாது. ஆனா விதையே தூவாம இருந்து விடக்கூடாது. ஆனா இந்த காலகட்டத்துல பயமுறுத்தாம அவங்களுக்கு நேரடியா விளக்கத்தை சொல்லிடணும். எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன் வாழை இலையில சாப்பிடுறோம்? ரொம்ப சிம்பிள் விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் தான் சொல்லி தர வேண்டாம். ஏன் வாழை இலையில சாப்பிடுறோம், ஏன் இந்த வரிசையில அதற்கு உணவுகள்லாம் வைக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அதை நாம சொல்லி தரணும். பசங்களையும் அதை செய்ய வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்களே. இப்ப இன்க்ளூசிவிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, எல்லாரையும் உள்ளடக்குவது. அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த வேலையை செய்ய சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது அவங்க கத்துப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெற்றோர்களாகிய நாம நிச்சயமாக செய்ய வேண்டும். குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பா சினிமாக்கு கூட்டிட்டு போங்க, பார்க்கு, பீச்சு, மாலு, தப்பில்லை. இந்த வயசுல என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும் தான். அத்தோடு சேர்த்து உங்க ஊர்ல என்னென்ன கோவில்கள் இருக்கு கூட்டிட்டு போய் காமிங்க. அதுவும் ஒரு பெற்றோரின் கடமை. உங்க கோவில்ல ஏதாவது தனி அடையாளம் இருக்கா? இப்போ சித்தன்ன வாசல்ல மேல குகை ஓவியங்கள் இருக்கு, அது அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி சென்னைக்குன்னு ஒண்ணு இருக்கும், தஞ்சாவூருக்குன்னு ஒண்ணு இருக்கும். தஞ்சாவூர்னா தஞ்சை பெரிய கோவில், மதுரைனா மதுரை மீனாட்சி அம்மன். அந்த மாதிரி சென்னைக்கு நிறைய இருக்கு. அந்த ஊருடைய தனி அடையாளங்கள் எல்லாத்துக்கும் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. மிருகக்காட்சி சாலைக்கு கூட்டிட்டு போங்க, மியூசியத்துக்கு கூட்டிட்டு போங்க. மாலுக்கு மட்டும் கூட்டிட்டு போனா பத்தாது, மியூசியத்துக்கும் கூட்டிட்டு போங்க. அது பெற்றோர்களுடைய கடமை. நாம விதைக்கிறது தான் அவங்க. நாளைக்கு அவங்க வளர்ந்து வெறும் பணத்துக்கு பின்னாடி ஓடுகின்றவர்களாக மாறிவிடக் கூடாது. இந்த காலகட்டத்துல படிப்பது வெறும் வேலைக்கு போறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கல்வி அதோட நின்று விடுவதல்ல. நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு. இயற்கையை ரசிக்க கத்துக் கொடுங்க. எத்தனை குழந்தைகள் சூரிய உதயத்தை பாக்குறது, எத்தனை குழந்தைகள் நிலாவை பாக்குறாங்க, எத்தனை குழந்தைகள் நட்சத்திரங்களை பாக்குறாங்க, எத்தனை குழந்தைகளுக்கு பறவைகள் பார்க்க பொறுமை இருக்கு. காக்கா, குருவி, அதை தாண்டி தெரியுமா? குருவியே இப்ப பெரும்பாலும் இல்லை, அது வேற விஷயம். புறா, மயில் எல்லாம் செல்போன்ல இப்ப ஏஐ வேற வந்துருச்சு. குழந்தைகளை இந்த மாதிரி நாய், பூனை, காக்கா, குருவிகளை எல்லாம் பார்க்க பழகுங்க. இப்ப வெள்ளக்காரன் சொல்றான் நேச்சர் தெரப்பி அப்படிங்கிற ஏதோ ஸ்டைலா வார்த்தை சொல்லிட்டு அப்படியே நம்ம மயங்கிடுவோம். காட்டுக்குள்ள நடந்து போங்க, பச்சை பசுமையா இருக்கிற அந்த தாவரங்களை பாருங்க, மனசுக்கு ஆறுதல் அப்படின்லாம் சொல்றான். உடனே நம்ம கேட்டுருவோம். நம்ம அவன் சொன்னாதான் கரெக்ட். நம்ம முன்னோர்கள் அதை தலைப்பாடா அடிச்சுப்பாங்க, கரடியா கத்திருப்பாங்க, கேட்கவே மாட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இயற்கையோடு இயைந்த வாழ்வு, அதெல்லாம் ஆனசன், அதெல்லாம் நான் மதிக்க மாட்டேன். அதெல்லாம் மார்க் வாங்கறதுக்காக எழுதிப்பேன், ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படி ஆயிட்டோம். மதிப்பெண் வாங்குறதுக்காக படிக்கிறோம். இன்னைக்கு மதிப்பெண் தேவைதான், அதோட நின்று விடாதீர்கள். மதிப்பெண் வாங்குவதற்கு எல்லா பாட புத்தகங்களையும் படிங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகம் சொன்னபடிதான் நீங்க கேட்டாகணும். மதிப்போடு வாழ்வதற்கு இந்த மாதிரி அமைப்புல சேர்ந்து நிறைய கற்றுக்கணும். இந்த பள்ளி படிப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே. அந்த கலை அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம கலாச்சாரத்தை பத்தி நாமே கெத்தா ஃபீல் பண்ணலன்னா வேற யார் உணர்வா? நமக்கு எப்படின்னா இன்னொரு
ஒரு வெள்ளைக்காரனோ அல்லது வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க வந்து சொன்னால்தான் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணணும். படிக்கிற பழக்கத்தை, வாசிக்கிற பழக்கத்தை சின்ன வயசுல அறிமுகப்படுத்துங்க. செல்போன் யூசேஜ், டேப், லேப்டாப்பை ஒரு தணிக்கையோட நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். செல்போனை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில நாம இல்லை. அது ஒரு குறுகிய தேவை அதற்கு இருக்கு, அதற்கு உண்டான மதிப்பு நாம கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னதான் வந்து ஒரு இனிப்பா இருந்தாலும் நாம 2, 3, 4 தடவை மேல அதை சாப்பிட முடியாது, நோய் தான் வரும். அப்படிதான் இந்த செல்போன் பயன்பாடு எல்லாமே குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய நிகழ்ச்சிகள், துயரகரமான சம்பவங்கள் நாம நிறைய செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம். குழந்தைகள் செல்போன் தான் என்னுடைய துணைன்னு நினைச்சிடுறாங்க. அப்படி நினைக்காம நீங்க அவங்க கூட இருங்க, அல்லது ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சு கலையோட அவங்கள பயணிக்க வச்சிருக்க. அது ஏதோ ஒரு வகையில அவங்கள காப்பாத்திக்கிட்டே இருக்கும். மன அழுத்தத்துக்கு ஆளாகாம, சோர்வுக்கு ஆளாகாம அவங்கள அதை எப்போதும் பின்னாடி கட்டி கொடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்முடைய கலை, பண்பாடு எல்லாமே நம்ம சொத்து. இந்த சொத்துனாலதான் நாம கெத்து, மற்றதெல்லாம் வெத்து. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரும் முன்னாலேயும் பேசினது. குழந்தைகளுக்கு நன்றி, சிறப்பு நன்றி. பொறுமையா நீங்க உங்களுடைய பேச கேட்டது. பெற்றோர்களுக்கும் நன்றி. இப்ப நீங்க வந்து பேசுனீங்கல்ல, கொஞ்சம் பயந்து உங்களதான், எல்லாரையும் தான், பரவாயில்ல, துணிஞ்சு முயற்சி எடுத்தீங்க இல்லையா, அதான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு மேடைக்கு பக்கத்துல பேசுனீங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த மேடை ஏறிக்கணும் நீங்க. அதுதான் இந்த பக்த மண்டலி செய்யறது. இது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையா, வெளிச்சம் உங்க மேல படுது இல்லையா, எல்லாருக்கும் தான் சொல்றேன். அதனால இது ஒரு சிறந்த சேவை. அதனால இதை நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது. தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உயர்ந்துருவீங்க. அதான் இன்னைக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது பொறுப்பாளர் வந்து வயரை தூக்கி மேல போட்டார், மேடையில் ஏறி. அப்ப நினைச்சுக்கிட்டேன், இந்த மேடை வயர்களையே தூக்கி எழுப்புகிறது, நம்மை போன்ற உயிர்களையா தூக்கி நிறுத்தாது. இது அந்த மாதிரியான ஒரு மேடை. இது ஒரு முதல் படி மாதிரி. இந்த படிக்கட்டில் ஏறினாதான் அடுத்தடுத்த படிகளுக்கு நீங்க போக முடியும். முதல் படியே ஏறலைன்னா 1000வது படி நம்ம எட்ட முடியுமா? இப்போ முன்னாடி ஒரு காமெடி இருக்கு படத்துல, 8 கேள்வி கேட்டா 8 கேள்விக்கும் சரியா பதில் சொன்னா கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு காமெடி வரும். நீங்க நேரடியா 8வது கேள்வியே கேட்டுருங்க சார் அப்படின்னு அவன் கேட்பான். அந்த மாதிரி நிஜ வாழ்க்கைக்கு ஒத்துவராது. இது ஒரு முதல் படி, முதல் அடி எடுத்து வச்சாதான் அடுத்தது போக முடியும். அதனால குழந்தைகளும் பெற்றோர்களும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து தங்களுடைய குழந்தைகளை இதற்கு அனுப்பி ஆசிரியர்களையும் வளர்த்து ஒரு வளமான எதிர்காலத்தை எல்லாருக்கும் உத்தரவாதமாக்கி இந்த கோவில் நிர்வாகத்தையும் இந்த அமைப்பையும் கிருஷ்ணன் சார் போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியையும் ஆதரித்து வளர்த்தீர்கள் என்றால் நாம அடுத்த நிமிஷமே வல்லரசு ஆயிடுவோம். நன்றி. ரொம்ப நன்றி. உலகின் குருவாக நம்ம பாரத தேசம் மாறட்டும் ஒவ்வொரு இந்தியருடைய அடிப்படை நோக்கம். கடைசியில் வந்து அதில் முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல சிறப்பான முறையில் இயங்குவோம். அடுத்து வந்து நமது ஆலயத்தின் சார்பாக இப்போ ஒரு சிறிய சுற்றுலா போயிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கு, அது கொடுக்கணும்.